ஏ தண்டமே, எந்திரி. எல்லா வீட்டு புள்ளையும் காலை எழுந்துச்சு படிக்குது, இது நல்லா தூங்குது. எருமை. எத்துக்குச்சு காலையிலேயே போனை. ஒரு நாள் உடச்சு போட போறேன் பாரு. ஹலோ. சொல்றா. இப்போ தானே ஏஞ்சேன். ரெடி ஆகிட்டு கால் பண்ணுறேன். வந்து பிக்கப் பண்ணிக்கோ சரியா? சரிடா. சரிடா சரிடா. போயிட்டு வரேன்ப்பா. ஆ, ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. வேற ஏதாவது பண்றேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். சரிப்பா. ஆமா, ரிசல்ட் எப்ப? இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. மார்க் ஏதாச்சும் குறைஞ்சிச்சு வீட்டில் சேர்க்க மாட்டேன் பார்த்துக்க. அப்புறம் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். புரிஞ்சிச்சா? சரிப்பா. தண்டச்சோறு. என்னடா கால் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க? ரெடி ஆகிட்டேன், அதான் அப்படியே வந்துட்டேன். இப்போ தான் வந்தேன், கரெக்டாக நீயும் வெளில வந்துட்டேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. இந்த ஓட்டு. நீ ஓட்டு. Thank you, students. சார் சார் எனக்கு புரியல சார். அது எப்படி மற்றவங்களுக்கு புரியறது உனக்கு புரியாதா? சார் எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். உனக்கு என்ன சொன்னாலும் புரிய போறதில்லை. ஹலோ. அருண், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. ஈவினிங் நம்ம இப்போ மீட் பண்ணுற பார்க்குக்கு வாடா. சரிடி, வரேன். ஏ மச்சான். ஏய், பார்த்து ரொம்ப நினச்சி எப்படா இருக்க? ஆண்டா நல்லா இருக்கேன்டா. நீ எப்படா இருக்க? இது இருக்கேன்டா. எப்பவுமே ஜாலியாக சிச்சின்னு தான்டா இருப்பேன். ஏன்டா ஏதோ என்னடா இருக்கேன்டா? எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தா நல்லா இருக்குன்னு அர்த்தமா? ஏன்? நானே ஆளை பார்க்க போறேன், அதான் மூஞ்சி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுட்டு இருக்கேன். நீ வேற. மச்சான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்னடா சொல்லு. அது மச்சான் எப்படி சொல்றதுன்னு தெரிலடா. வேணா அவளை தேங்கிற என்ன சொல்லு. அதாவது மச்சான் 2 நாள் முன்னாடி உன் ஆளை வேற ஒரு பையன் கூட பைக்கில் பார்த்தேன்டா. 2 பேரும் ஜாலியாக போயிட்டு இருந்தாங்கடா. டேய் விஷால், தேவையில்ல பேசாதடா. மச்சான் நம்புடா, நான் உண்மையாக தான்டா சொல்கிறேன். உன் ஆள் உன்னை ஏமாத்துறாடா. அவன் தானே உனக்கு. சொல்லுடி. நம்ம லவ் மேட்டர் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுடா. எப்படி? சாட்லாம் பார்த்துட்டாங்க. நான் வேணா வந்து பேசிட்டா? இல்லை வேணாம்டா, போதும் விட்டுறலாம். இது விட்டுடலாமா? என்னால் எப்படி ஒன்று விட முடியும்? இல்லைடா, நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு வேண்டாம்.
ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், நான் போகிறேன். என்னடி இது, நீ இல்லாமல் எப்படி நான் இருப்பேன்? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ எப்படியோ இரு, நான் போகிறேன், அவ்வளோதான், பிரேக்கப் பண்ணிக்கலாம், குட் பை. மனு ப்ளீஸ் டி, விட்டு போகாதடி, நீ இல்லாமல் இருக்க முடியாதுடி. கையை விடு கரண், இட்ஸ் ஆல் ஓவர். மச்சான் விடா கருணி. என்ன கரணே, இந்த பக்கம்லாம் வரமாட்டே, புதுசாக இந்த பக்கம் வந்துருக்க. ஒன்றுடா சும்மா தான். ஆனால் ஒன்றும் இல்லை, சும்மான்ற வார்த்தைலாம் எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்கடா சும்மாவே. என்னடா சரக்கு அடிக்க வந்தியா? டேய் அவனுக்கு இதே அந்த கெட்ட பழமும் இல்லைன்னு தெரியும்லே, அவன்கிட்ட போய் சொல்கிறேன் லூசி. அப்புறம் ஏன் இந்த பக்கம் வரணும் அவன்? ஏண்டா குடினா தான் இங்கே வரணுமா? அஃப்கோர்ஸ் ப்ரோ. ஜோஸ்வா கால் பண்ணேன், அவன் எடுக்கல. ஆனால் தான் அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ நீ எங்கள் கூட பேச தெரிஞ்சாங்க, அவள் தான். நீ கிளம்பி. நானே இன்னும் வந்து போய் வந்திருக்கேன், பெருப்பத்தாதீங்க. ஏன்டா என்னாச்சு? யார் ஏமாத்திட்டு உணவு தந்து போயிட்டாடா. என்ன மச்சான் அவன் 4 வயசு தானியா, இப்படி கட்சி மாறா. சிரிக்காதீங்கடா, நானே உடஞ்சி போய் வந்திருக்கேன். உனக்கு பிரேக்கப் பண்ணா நான்டா சரிக்காம வேணும். உனக்கு பிரேக்கப் ஆனால் நீ போய் சோகப்பாட்டை கேட்டு நான் விடா போடா. சி உங்ககிட்ட போய் போன அந்த மாதிரி என்ன சொல்லணும், நான் போகிறேன்டா. ஏய் சோக பாட்டு கேட்குறேன், ஸ்டோரி போடுறேன்னு இளையராஜா சங்கத்தை போட போகிறேன். அவர் அதுக்கும் காப்பிரைட்ஸ் போட்டுருவாரு. ஒருத்தன் கஷ்டத்தை சொல்லும்போது இப்படி தான் சிரிப்பு வருது. சே ஹலோ சொல்றா. மச்சான் ரிசல்ட் வந்துச்சுடா, நான் கிளியர் பண்ணிட்டேன். சூப்பர்ரா, எனக்கும் லிங்க் அனுப்புடா, நானும் பார்க்கணும். ஓகேடா. ஏன்டா இப்படி பண்ண? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? கை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. டேய் ஏஞ்சுக்கோடா. டேய் என்னடா ஆச்சு? டாக்டர் என் பையனுக்கு என்ன ஆச்சு டாக்டர்? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பையனுக்கு ஒன்றும் ஆகல. லைட்டாக ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டிருக்கோம், பெருசாக ஒரு பாதிப்பும் இல்லை. இப்போ அவன் பெட் ரெஸ்ட்ல இருக்கான். மயக்கம் தெளிச்சோம்னா நீங்கள் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். இப்போதைக்கு நான் தர மெடிசன்ஸை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? ரொம்ப நன்றி It's my டாக்டர். வாப்பா போய் பாரு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. என்னடா ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட போல, இவ்வளோ சீக்கிரமாக போக பார்க்குறேன். என்ன சாதிச்சு பிடிங்கிட்டேன்னு சாவ ட்ரை பண்ணுறேன். இல்லடா ஃபுல்லா பிரச்சனை தானே வருது. பிரச்சனை வந்தா செத்துருவியா? ஃபேஸ் பண்ண மாட்டியா? ஆம்பளை தானே நீ. வாழ்க்கைனா பிரச்சனை வரதான் செய்யும். கையை கிழிச்சிட்டு சாவறதுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கப்போ
ஏன் வாழ்றதுக்கு இல்லை? ஆ இல்லடா, வீட்லயும் டார்ச்சர் பண்றாங்க, காலேஜ்லயும் சாரு புரியலன்னு கேட்டா சொல்லி தர மாட்டாரு. என் ஆளும் ஏமாத்திட்டு போயிட்டா. இதுல இந்த அரியர் வேற. எல்லாம் போச்சு. இதுக்கு மேல உயிரோட நான் என்ன பண்ண போறேன்? ஓ, இதெல்லாம் போச்சுன்னா எல்லாமே போச்சா? சார் சொல்லி தரேன்னா பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. அப்பா திட்டுறாருன்னா அவரை மாதிரி நீ ஆகக்கூடாதுன்ற பயத்தில் திட்டுறாரு. உங்களை ஏமாத்திட்டா சாவணுமா? அவனை மிஸ் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ண வைக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு சாவ போற வரும். இதுக்கப்புறம் இப்படி ஏதாச்சும் பண்ணன்னு தெரிஞ்சுது அவ்வளோதான், நீ சாவு. ஆனா அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பெருசா புடுங்கிட்டு சாவு. பாடுறாக்காரன், நமக்கு எது எது எப்போ எப்போ நடக்கணுமோ அது அது அப்பப்போ நடக்கும். என்னப்பா இப்படி பண்ணிட்டான்? அப்பா, படிப்பு நம்ம வாழ்க்கையில் ஒரு பாட்டு தான், அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. உங்கள் பையன் ஃபெயில் ஆகிட்டுமேன்னு சூசைட் அட்டம் பண்ணல, நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்ற பயத்தில் தான் பண்ணிக்கிட்டான். ஏன்ப்பா அவனை அவ்வளோ ப்ரெஷர் போடுறீங்க? நான் படிக்கலப்பா, அந்த பயம்தான்ப்பா. நீங்கள் படிக்கல தான், ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் இருக்கீங்க. அவன் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கான், ஆனால் இப்போவே அவன் சந்தோஷம் போயிடுச்சு. ஏன் பண்ணி அவனை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்கள் பையன் எவ்வளோ பெரிய அத்லட்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் ஓட ஆரம்பிச்சானா அவனாலே அவன் கிட்ட கூட நிற்க முடியாது. காலேஜில் நிறைய ப்ரைஸ்லாம் கூட வாங்கியிருக்கான். இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்? நீ படிப்பை தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவங்ககிட்ட சொன்னதுனால. எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும்ப்பா, அதில் நீங்கள் விட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் பெஸ்ட்டாக வருவாங்க. அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக பேசுங்க, அவன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வரப்பா. என்னப்பா அது? காட்டுப்பா, காட்டுப்பா. சாரிப்பா, அப்பா தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. பரவாயில்லப்பா, நானும் தெரியாத பண்ணிட்டுப்பா. சாகத் துணியும் நீ வாழத் துணிந்தால் இந்த பிரபஞ்சம் துணியும் உன்னை வாழ வைப்பதற்கு.